அன்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கடந்த காணொளியில் நான் இந்த தத்துவங்களெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது தெரிஞ்சாதான் ராமலிங்க சுவாமி பாடின பாட்டில் எல்லாம் என்னென்னலாம் சொல்கிறாரு போகிறாருங்கிறது தெரிஞ்சுக்க முடியும்னு நான் சொன்னேன் இல்லையா போன காணொளியில். இப்போ இந்த காணொளியில் அதாவது போன காணொளியில் தத்துவங்கள் பற்றி ஏறா நிலையினடு ஏற்றி எண்டனை ஈண்டு ஆறு ஆறு காட்டிய அருட்பெரும் ஜோதிம்பார். இன்னொரு இடத்துல கடத்திய அருட்பெரும் ஜோதிம்பார். அப்போ தத்துவங்கள் அப்படியெல்லாம் மொத்தம் 24, ஒரு 7 31, அப்புறம் ஒரு 5 சிவ தத்துவங்கள், மொத்தம் சேர்த்து 36 தத்துவங்கள். ஆன்ம தத்துவங்கள் 24, வித்யா தத்துவங்கள் ஒரு 7, சிவ தத்துவங்கள் அப்படிங்கிறது ஒரு 5, மொத்தம் 36 தத்துவங்களை அவர் சொல்கிறார் இல்லையா. அப்போ இந்த 36 தத்துவங்களும் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுதான், அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அப்புறம் இதெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு புரியும். அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல மூலத்தை பிடிச்சிக்கலாம், ஃபவுண்டேஷன். அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் இதை நம்ம விரிவாக இன்னும் பார்க்கலாம். அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ அதை பற்றி பேசுகிறேன். இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வந்துடலாம். என்னன்னா, இப்போ நம்ம மனுஷன் இப்போ நம்மளாம் மனுஷங்க இல்லையா. மனுஷனால் செய்யப்படுகின்ற பொருள்கள் எல்லாமே காரிய பொருள்னு சொல்லுவாங்க. காரிய பொருள்னா என்னன்னா, எவன் என்னென்னலாம் செய்கிறானோ, எதெல்லாம் வச்சு மெட்டீரியல் வச்சு செய்கிறானோ அதெல்லாம் காரிய பொருள். அதாவது ஒருவனால் செய்யப்படுகின்ற பொருள் எல்லாமே காரிய பொருளுங்க. அவன் எப்படி அந்த காரிய பொருள் எப்படி செய்கிறான்னா, பலவாகிய பகுதிகளை இணைச்சி சேர்த்து அந்த காரிய பொருளை உண்டாக்குறான். பலவாகியன்னா ஸ்பாட்ஸ், அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ், அந்த பார்ட்ஸை வச்சு தான் இவன் செய்கிறான் இல்லையா. எனவே காரிய பொருள்கள் எல்லாமே பகுதிகளை உடையதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உதாரணம் சொல்ல போனால், நம்ம கையில் கட்டியிருக்கிற கடிகாரம், இப்போ நம்ம உடம்பில் போட்டிருக்கிற ஆடைகள், அப்புறம் இதில் கழுத்தில் அணிகிற மாலை, நகை, இதெல்லாம் பல பகுதிகளை உடைய காரிய பொருள்கள். அது மாதிரி இந்த உலகப் பொருள்கள் அனைத்துமே இத்தகைய காரிய பொருள்கள் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன, இப்போ இந்த நில உலகத்தை எடுத்துக்கலங்களேன். அது நான் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அந்த 5 பூதங்களாகிய பகுதிகள் சேர்க்கையினால் உருவானது தான் இந்த உலகம். இந்த உலகமும் ஒரு காரிய பொருள் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை தான் ராமலிங்க பெருமான் என்ன சொல்வார்னா, அது 3 என்னன்னா, அதாவது ஆண் உடம்பு, பெண் உடம்பு, அதுங்கிற அக்னிணை பொருள்கள். அப்போ இந்த 3 சேர்ந்து தானே உலகம். ஆண் உடம்பை என்ன சொல்லுவாங்கன்னா அவன்னு சொல்லுவாங்க, பெண் உடம்பை அவள்னு சொல்லுவாங்க, பிறவற்றெல்லாம் அதுன்னு குறிப்பிடுவாங்க. இந்த 3 கூட்டம்தான் உலகம். அவன், அவள், அது எனும் அவை அப்படின்னு சொல்லுவாங்க. பகுதிகளையே உடையதாக இருக்கும். இதை தான் ராமலிங்க சுவாமி அகவலில் சொல்கிறாரு. பவனத்தின் அண்ட பரப்பின் எங்கெங்கும் அவனுக்கு அவனாம் அருட்பெரும் ஜோதி, திவள் உற்ற அண்ட திரளின் எங்கெங்கும் அவளுக்கு அவனாம் அருட்பெரும் ஜோதி, மதன் உற்ற வரைப்பின் எங்கெங்கும் அதனுக்கு அதுவாம் அருட்பெரும் ஜோதி, அவன், அவள், அது அப்படிங்கிற குறிப்பா. இதுதான் இந்த 3 சேர்ந்தது தான் உலகம் ஆச்சுங்களா. அப்போ இந்த எந்த பொருளாக இருந்தாலுமே அதுக்கு ஒரு மூலப்பொருள் வேணும். இப்போ உலகத்துக்கு ஒரு மூலப்பொருள் வேணும். இப்போ நகை, இப்போ நம்ம ஆபரணங்கள் செய்கிறோம்னா அதுக்கு ஒரு மூலப்பொருள் வேணும். இப்படி எல்லாத்துக்குமே ஒரு மூலப்பொருள் வேணும் இல்லையா. மற்ற எந்த பொருள் இருந்தாலும் மூலப்பொருள் வேணும். மூலப்பொருள் செய்கிறவன் ஒருத்தன் வேணும். அந்த செய்கிறதுக்கான கருவிகள் வேணும். அந்த மூலப்பொருள் செய்கிறவனுக்கு பேர் நிமித்தக்காரன்னு பேர், நிமித்தம்னு பேர். செய்கிறவன்
அந்த முக்கியமான பொருள் இருக்கு இல்லையா, மூலப்பொருள், அதுக்கு பேர் முதல் காரணம், நிமித்தம் முதல்னு பேர். அப்புறம் அந்த கருவிகள் இருக்கு, அதுக்கு பேர் துணைன்னு பேர், துணை காரணம்னு பேர். முதற் காரணம், நிமித்த காரணம், துணை காரணம். இதை ராமலிங்க சுவாமி எங்கே சொல்கிறாருங்கிறத நான் அப்புறமேல் சொல்கிறேன். சரி, இப்போ இதுக்கெல்லாம் மூலப்பொருள் வேணும். அது என்ன மூலப்பொருள்? என்ன? அதுதான் மாயை. அது மாயை எப்படி இருக்கும் அப்படின்னா, அது கண்ணுக்கு புலப்படாத நுண்மையுடைய அருவப்பொருள், கண்ணுக்கே தெரியாது. அதாவது மாயையிலேருந்து தான் எல்லா காரிய பொருள்களும் தோன்றும். இந்த தனு கரணம் புவனம் எல்லாம் இங்கேருந்து தான் வரும். அப்போ அந்த மாயைங்கிற மூலப்பொருளிலேருந்து ஒன்று ஒன்றா தோண்டிக்கிட்டே வர்றது. கடைசியில் பார்த்திங்கன்னா ஆகாயம் தோன்றும். இந்த ஆகாயம் எப்படி இருக்குது பார்க்கும்போது? நுண்ணிய பொருளாக இருக்குது இல்லையா? அப்போ இதே கடைசியாக வந்த பொருளே நுண்மையாக இருக்குன்னா, அந்த பருப்பொருள் நுண்மையாக இருக்குன்னா, அப்போ மாயை எப்படி இருக்குன்னு நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்கணும். அவ்வளோ அருவமாக இருக்கும், கண்டுக்கே அந்த மாதிரி இருக்கும். நுண்ணியதாக இருக்கும், ஆனால் எல்லா பக்கம் வியாபித்து இருக்கும். அதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னா, நீங்கள் ஒரு 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 ஓட்டை, நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்கீங்க, ஒரு ஓட்டையிலேருந்து ஒரு சூரிய கதிர் வச்சுக்கோங்க. அந்த சூரிய கதிரில் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும், பார்த்துங்க, நுண்பொருள்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் அண்டகோடிகளெல்லாம் விரிஞ்சு அதில் கிடக்குது. ஏன்னா இந்த அண்டகோடிகளெல்லாம் விரிஞ்சு தோன்றி அதுக்கு இடமாக இருப்பது மாயை. அப்போ அந்த மாயையோட விரிவை நம்மளால் உணரக்கூடுமா? முடியவே முடியாது, அப்படி இருக்கும். அதான் மாயை. சரி, இந்த மாயை இந்த மாயை சுத்தமாய் உள்ள பகுதின்னு அசுத்தமாக உள்ள பகுதி, அப்படி ரெண்டு பகுதியாக நிற்கும். இந்த சுத்த பகுதின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது இப்போ நம்ம நில உலகம் எடுத்திங்கன்னா மேலே சுத்த காற்று இருக்கும், கீழே பொல்யூஷன், அது அந்த காற்றெல்லாம் இந்த தூசி கீசிலாம் நிறைஞ்சிருக்கும். அது மாதிரி என்னன்னா சுத்தமாக உள்ள பகுதி, அசுத்தமாக உள்ள பகுதின்னு ரெண்டு பகுதியாக இருக்கும். சுத்த பகுதி என்னன்னா சுத்தமாக ஆணவ மலத்தோடு கலவாதது சுத்த பகுதி. அசுத்த பகுதின்னா ஆணவ மலத்தோடு கலந்தது. அது மாதிரி மாயை ஒன்று தான், ஆனால் அந்த சுத்தமும் அசுத்தமும் கலந்து இருக்கும். அது சுத்த பகுதி அசுத்த மாயை, அசுத்த பகுதி அசுத்த மாயின்னு ரெண்டாக வச்சு சொல்லுவாங்க, வச்சுக்கலாம். இந்த சுத்த மாயைக்கு பேர் வச்சுருப்பார் ராமலிங்க சுவாமி, பேர் வச்சுருப்பார் மாமாயை, குடிலை, விந்து, வைந்தவம் அப்படின்னு அவர் வச்சுருப்பார். நீங்கள் போய் பார்க்கலாம், அதில் மாமாயை, குடிலை, விந்துலாம் சொல்லுவார். அசுத்தம் அது என்ன சொல்லும்? சுத்தமாயை குறிக்குன்னு சொல்லிட்டேன். மோகினிங்கிறது என்ன ஆகுதுன்னா அசுத்தமாயோட இன்னொரு பேர். அது ரொம்ப மயக்கும் நம்மளை, அதனால் அதுக்கு மோகினின்னு வச்சுட்டாங்க பேர். அதுலேருந்து வரும் ஒரு பிரகிருதி மாயைன்னு, அதுக்கு பேர் என்னென்னா மான்னு வச்சுருப்பாங்க. அப்போ ரெண்டு மாயையிலேருந்து இன்னொரு மாயை வரும். அந்த மேலே இருக்கிறது சுத்த மாயை, கீழே இருக்க அசுத்த மாயை. அந்த அசுத்த மாயிலேருந்து ஒன்று வரும் பாருங்கள், அதுதான் பிரகிருதி மாயை. இதுதான் மூணு மாயைன்னு சொல்லுவாங்க. இந்த மாயை அசுத்த மாயிலேருந்து தோன்றிய காரியம் அது. இந்த அசுத்த மாயிலேருந்து வெளிவருகிற காரிய பொருள் தான் இது பிரகிருதி மாயை. அப்போ இந்த பிரகிருதி மாயை பெருமயக்கத்தை உண்டாகும். பிரகிருதி மாயை என்னது? பெருமயக்கத்தை உண்டாகும். அப்போ நம்முடைய உலகம் தோன்றுவது எங்கே இருந்ததுன்னா பிரகிருதி மாயிலேருந்து தான். இந்த பிரகிருதி மாயை மூணு குணமாகவும் இருக்கும். சாத்வீகம், ராசதம், தாமதம், இந்த மூணு குணங்கள் அடங்கியிருக்கும். அதுதான் இந்த பிரகிருதி மாயை. இப்போ இந்த மூணு மாயை பற்றி ஒரு உதாரணத்தில் ஒன்று சொல்கிறேன். ஒன்று என்னென்னா, உங்கள் வீடு இருக்குங்க, உங்கள் மாடி மேலே ஒரு தொட்டி கட்டியிருக்கீங்க. அந்த தொட்டி கட்டியிருக்கீங்க இல்லையா, அதுலேருந்து மழை பெய்யும். மழை பெய்யுது, அந்த மழை தண்ணி சுத்தமாக நம்ம உங்கள் மழை பெய்யும் போது அந்த தண்ணி டிஸ்டில்டு வாட்டர் சுத்தமாக இருக்கும். நீங்கள் அந்த தொட்டியை கழுவலைன்னா அது எப்படி இருக்கும்? அந்த மழை தண்ணி விழுந்த இடம் அசுத்தமாக இருக்குமா இல்லையா? அதுதான் அசுத்தமாயி. அங்கேருந்து அது ஓவர்ஃப்ளோ ஆகி நிறைஞ்சு
அந்த அப்படியே சாக்கடை வழியாக வருதில்ல, அதுதான் பிரகிருதி மாயை. இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பிரகிருதி மாயைனா எப்படி இருக்கும்னு. அப்போ அது என்னன்னா ரொம்ப ரொம்ப அசுத்தமாக இருக்கிறது தான் பிரகிருதி மாயை. இந்த பிரகிருதி மாயிலேருந்து தனு கரணம் புவனம் போகம் எல்லாமே தோன்றும். இந்த உலகம் தோணும். அப்புறம் இந்த பிரகிருதியிலேருந்து உயிருக்கு உதவுற அகக்கருவிகள் வரும். அப்புறம் அகக்கருவிகள் 4 வரும், அதான் அந்த கரணங்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு ஞான இந்திரியங்கள் உண்டாகும். அப்புறம் ஞான இந்திரியங்கள் இல்லாமல் கர்ம இந்திரியங்கள் ஒரு 5, ஞான இந்திரியங்கள் 5, கர்ம இந்திரியங்கள் 5, தன்மாத்திரைகள்ங்கிறது சொல்லப்படுகின்ற 5 வரும். அதுலேருந்து பூதங்கள் வரும். இந்த மாதிரி மொத்தம் 24 கருவிகள் அங்கேருந்து வரும். அப்போ இப்போ என்னன்னா இந்த மாயையிலேருந்து தான் எல்லாமே வரும். அப்போ இந்த மாயிலேருந்து வர்றது தான் 24 36 தத்துவங்கள்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ மாயையை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பெருமான் எழுதின பாடல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா நம்முடைய புத்தியில் அருமையாக நிற்கும். அதுக்காகத்தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஏன்னா இவ்வளவு விரிவாக அகவலில் வராது. அகவலில் ஆகட்டும் இல்லை ஐயா எழுதின பாட்டில் அவ்வளோ வராது. அதனால தான் நான் இது படித்ததுனால உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். நல்லா தெரிஞ்சுக்கணும். காரியப்பொருள்னு சொல்கிறோம். அதாவது நம்ம செய்கிற பொருள்லாம் காரியப்பொருள்லேருந்து தான் வரும் எல்லாமே. உலகம் ஒரு காரியப்பொருள். அந்த காரியப்பொருள் அந்த உலகங்கிறது மூலப்பொருள்லேருந்து வரும். அந்த மூலப்பொருள் தான் மாயையிலேருந்து வருது தான் எல்லாமே அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம அதுலேருந்து வர்ற அந்த பிரகிருதி மாயிலேருந்து என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டேன். 24 தத்துவங்கள் சொல்லிட்டேன். அந்த 24 தத்துவங்களும் என்னென்னங்கிறத அடுத்த காணொலியில் நல்லா தெரிஞ்சுக்கலாம், கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம். என்னாச்சுங்களா? அதாவது இப்போ சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே சொன்னது இனிமேல் சொல்ல போகிற விஷயங்களை நல்லா கூர்ந்து கேட்டுக்கிட்டா வள்ளல் பெருமான் சொன்ன எல்லாமே அப்படியே விளங்கும். ஏன்னா முழுமையாக இப்போ ஒரே தடவை நான் எல்லான்னு சொன்னேன்னா உங்களை அறிவு ஏற்றுக்காது, பதிஞ்சிக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னால் தான் புரியும். அதனால் இப்போ கொஞ்சம் சொல்கிறேன். பிறகு நான் அடுத்த காணொலியில் நல்லா விரிவாக சொல்கிறேன். ஆச்சுங்களா? மாயை பற்றியெல்லாம் பயங்கரமாக சொல்லுவார். அந்த மாயைனா என்ன, ஒவ்வொரு தன்மாத்திரைகள்லாம் அகவலில் எக்கச்சக்கமாக வருது. தன்மாத்திரைகள் எங்கே வருது, குணங்கள் எங்கே வருதுங்கிறத அகவலில் யாருக்குமே தெரியாது. அதை நான் சொல்ல போகிறேன். அதனால் நல்லா கவனிங்க. அடுத்தடுத்து காணொலியை பாருங்கள். அப்போ தான் நான் ஏன்னா 5000 சில்லற பாட்டையும் நான் சொல்ல போகிறேன். அந்த பாட்டோட விளக்கத்தையும் சொல்ல போகிறேன். அதனால் நான் ஒரு நாளைக்கு 2 வீடியோ போடுறேன். அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் அகவல் பாராயணம் எங்கெல்லாம் போய் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அருமையாக வழங்கும். இப்போ நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள். சன்மார்க்க நண்பர்களை ஏதாவது மாயை எத்தனை இருக்குது, அது என்ன பண்ணுது, 6 தத்துவங்கள் என்னன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. நான் உங்களுக்கு குறைவாக சொல்லலை, தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்கிறதுக்காக நான் இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த காணொலியில் நம்ம பார்ப்போம். வணக்கம்.